فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹுடைய கிருபையில் இன்றைய தினம் சூரத்துல் இஸ்ரா ஓதி முடிக்கப்பட்டது. 15வது ஜுஸுடைய ஆரம்பம் சுபஹானல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா. இந்த சூராவுக்கு சூரா பனி இஸ்ராயில் என்றும் காரணம், பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய வேதமாகிய தௌராத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற சில சோதனைகளையும் வெற்றிகளையும் தௌராத்தில் சொல்லியிருந்தான். அதை அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்தினான். பைத்துல் முகத்தஸில் நீங்கள் ஷாமில் பலஸ்தீனில் அவர்களுடைய பூர்வீக இடம் அதுவாகத்தான் இருந்தது. அதை நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒழுங்காக சுகமாக வாழலாம். நீங்கள் எப்போ எல்லை மீறி வாழ்வீங்களோ, அநியாயம் செய்ய ஆரம்பிப்பீங்களோ, அப்போ உங்களை அழிக்கக்கூடிய, உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த படையை, நம்முடைய அடியார்களை உங்கள் மீது சாட்டி விடுவோம். 2 தடவை உங்களுக்கு இந்த மாதிரி சோதனை ஏற்படும் சொல்லி தௌராத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதை குர்ஆனில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அந்த பனு இஸ்ரவேலுடைய நிகழ்ச்சி அதில் சுருக்கமாக அல்லாஹ் சுட்டி காட்டுறதுனால இந்த சூராவுக்கு பேர் பனி இஸ்ராயில். நம்ம நேற்று யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் பார்த்தோம். அவர்கள் கன்ஆன்கிற அந்த பகுதியிலிருந்து மிஸ்ருக்கு வர்றதுக்கு காரணம் பஞ்சத்தினால் வந்து சேர்ந்தாங்க. மிஸ்ரிலேயே குடி இருந்துட்டாங்க. அங்கேயே அவங்க குடியை பல தலைமுறை வாழ்ந்தாங்க. பின்னாடி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த சந்ததியில் பனு இஸ்ரவேலுடைய சந்ததியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த பனு இஸ்ரவேலர்கள் அப்போ இருந்த அரசன் ஃபிரவுன் என்பது ஒருத்தனுடைய பேர் அல்ல. யார் மிஸ்ரில் அரசனாக இருக்கிறாங்களோ அவனுக்கு ஃபிரவுன்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த அந்த ஃபிரவுன், அவனுடைய பேர் முஸ்அப் என்றும் சொல்லப்படு. கொடுமையான ஆட்சி செய்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடாது என்பதற்காக பல குழந்தைகளை கொலை செஞ்சவன். பனு இஸ்ரவேலர்களில் பல பேர் கொத்தடிமைகளாக இருந்து பல சிரமப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மத்தியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வச்சு ஃபிரவுனுடைய மாளிகையிலே வளர்த்து காட்டி, பிறகு மிஸ்ரிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரிய சம்பவம் வருதா இல்லையா, அவனுடைய முடிவாகத்தான் அவங்க சொந்த நாட்டுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோம். பிறகு தான் அல்லாஹ் தௌராத்து வேதத்தை கொடுக்குறான். அந்த வேதத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், இன் அஹ்சன்தும் நீங்கள் ஒழுங்காக நீதமாக நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். வைன் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் ஏதாவது கெடுதல் செஞ்சு அநியாயம் செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் கேடாக வந்து முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதனால் அவங்க பல நபிமார்களை, அதுக்கு பிறகு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பல நபிமார்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க, கொலையும் செஞ்சாங்க. அதனால் வரலாறுகளில் பார்த்தோன்னு சொன்னால் யூதர்கள் அலைக்கழிக்கப்பட்டாங்க. புக்த் நஸ்ர் மன்னன், அவன் மூலமாக அந்த பைத்துல் முகத்தஸில் வாழ்ந்த அந்த உலி பஅஸின் ஷதீத், கடுமையான சக்தி வாய்ந்த ஒரு படையை நாம் உருவாக்கி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைப்போம் அல்லாஹ் சொல்கிறானே, அது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டே தான் இருப்பான்.
மீடியா இன்னைக்கு மாற்றி மறைச்சி எதுவும் சொல்லலாம், ஆனால் அங்கே போய் என்ன நடக்குதுங்கிறத அங்கே உள்ள மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உலகமும் அதை அறியும். ஹைர், இது பற்றிய சம்பவத்தை அல்லாஹ் பற்றி சொல்கிறது. அர்த்தம் இரவு நேரத்தில் பயணம் செய்து திரும்பி வருதல். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, ஒரே ஒரு ஆயத்தில், இன்னைக்கு முதலாவது வசனம், இந்த சூராவுடைய முதல் வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், எல்லா குறைகளை விட்டும் அப்பழுக்கற்றவன். சுப்ஹானல்லதி, அவன் யார்? அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக அழைத்து சென்றான். எங்கிருந்து? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற மக்கால் இருக்கக்கூடிய அந்த காபாவிலிருந்து உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்க. அந்த இரவில் அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டாங்க. எங்கே? இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டுவதற்காக, பெரும் பெரும் அல்லாஹ்வினுடைய அற்புதங்களை காட்டுவதற்காக நாம் இரவோடு இரவாக அழைத்து சென்று திரும்பி கொண்டு வந்துட்டோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் விரிவாக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. தனக்கு நடந்த அந்த நிகழ்வு என்ன நடந்துச்சு ஒரே ராத்திரியில். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க. இது எப்படி மக்கள்கிட்ட சொன்னால் நம்புவாங்களா? ஏற்கனவே குறைஷியல் பொய்ப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தோதான் அபூஜஹல் வர்றான். என்ன முஹம்மதே, எதுவும் செய்தி இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமான்னு சொன்னாங்க. என்ன செய்தி? நான் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன். அவன் அப்படியா? ஆச்சரியமாக கேட்டான். எத்தனையோ நாட்கள் சஃபர் செஞ்சு போயிட்டு வர வேண்டிய ஒரு விஷயம், இரவோடு இரவோட போயிட்டு திரும்பி வந்தாச்சா? ஆமாம் வந்துட்டேன். இப்போ நான் குறைசியெல்லாம் கூப்பிட்டு வந்து சொல்ல சொன்னால் சொல்லுவீங்களா? சொல்கிறேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லி காட்டாங்க. சொன்னதுமே எல்லாம் கை கொட்டி சிரித்தாங்க, கை கொட்டி சிரித்தாங்க. இது வரைக்கும் வானத்திலேருந்து செய்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவரே மேலே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புகிற விஷயமா? அறிவோடு வச்சா மார்க்கும் அறிவோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. எல்லாமே அறிவுக்கு ஒத்து போகணுங்கிறது. அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய குதிரத்து இருக்குது, அது அறிவை தாண்டின விஷயம். மனிதனுக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் அறிவு வேலை செய்யும். இன்றைக்கி உள்ள காலத்தில் இது ஆச்சரியம் கிடையாது. இன்றைக்கி ராக்கெட்டில் மனுஷன் விண்கலத்துக்கு போயிட்டு வந்துடுறான், ஆராய்ச்சி செய்கிறான், போயிட்டு மாட்டிக்கிறாங்க. சில பேர் திரும்பி வர முடியாமல் என்ன செய்கிறதுன்னு மசூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வர்றது? சில நேரத்தில் கோளாறு ஏற்பட்டுருது. தன்னுடைய திறமையெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்ய போயிட்டு கேள்விப்படுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இன்றைக்கி அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இரவோடு இரவாக மக்கால பைத்துல் முகத்தஸ் கூட்டிகிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய அந்த பயணத்துக்கு முன்பாக என்னுடைய ஹார்ட்டில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்க தட்டில் தங்க கோப்பையை வச்சு ஜம்சம் தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய உள்ளத்தை பிளந்து கல்பை எடுத்து சுத்தப்படுத்தினார்கள். ஏன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தாங்குகிற சக்தி வேணும். சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நான் புராக் என்ற வாகனத்தில் மக்காவிலிருந்து அழைத்து செல்லப்பட்டேன். புராக் என்ற வாகனம் என்னது? அது கோவேறு கழுதையை விட கொஞ்சம் சிறியதாகவும் கழுதையை விட கொஞ்சம் பெரியதாகவும் இருந்தது. அதில் ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அது எவ்வளோ பெரிய எட்டு எடுத்து வச்சு செல்லும், அது எவ்வளோ வேகமாக போகக்கூடிய குதிரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து, அப்போ தான் முதல் தடவையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து எல்லா நபிமார்களையும் நபிசாசத்துக்காக அங்கே சேர்த்து வச்சான். எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இமாம் என்பதை காட்டுவதற்காக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியாக இருந்தாலும் சய்யிதுல் அம்பியா இவல் முர்சலீன், எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை காட்டுவதற்காக அங்கு தொழுகை வைக்கப்பட்டது. நான் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வச்சேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுச்சு.
முதல் வானத்தில் கதவு தட்டப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டுனாங்க. விசாரிக்கப்பட்டுச்சு, யார்? நான் இந்த மாதிரி ஜிப்ரீல் வரேன். யாரையும் கூட்டிகிட்டு வரீங்களா? ஆம். யாரை கூட்டிகிட்டு வரீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே. அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரிலா? ஆமாம், அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் தான் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னான். பிறகு கதவு திறக்கப்பட்டுச்சு. முதல் வானத்தில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்திச்சேன்னாங்க நபிசாஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யார் இவங்க? இவங்கத்தான் தங்களுடைய மகன், தங்களுடைய பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்பு கொடுத்தார்கள். உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்னுடைய சாலிஹான மகனே என்று சொல்லி வரவேற்று சலாம் சொன்னாங்க. பிறகு நபிசாசம் முதல் வானத்தில் சில காட்சிகளை பார்க்குறாங்க. பிறகு அதே மாதிரி 2வது வானம் அழைத்து செல்லப்பட்டாங்க. 2வது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தாங்க. எப்படி முதல் வானத்தை கதவை தட்டி விசாரிக்கப்பட்டதோ அதே மாதிரி 7 வானத்திலையும் விசாரணைக்கு பிறகு தான் கதவு திறக்கப்படுது. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்திக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஒரு வானத்தில் இருக்கிறாங்க. பிறகு 3வது வானத்துக்கு போகும்போது அங்கே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க. பிறகு 4வது வானத்தில் நபிசாஸ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. பிறகு 5வது வானத்தில் ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. பிறகு 6வது வானத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் இந்த வாலிபர்? இவங்க தான் உங்களுடைய சகோதரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்துறாங்க. பிறகு அழுக வந்துடுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நபிசாஸை பார்த்தோன்னே அழுதுடுறாங்க. ஏன் அழுகிறீங்க? சொல்கிறாங்க, என்னுடைய சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய என்னுடைய சமூகத்தாரை விட இந்த வாலிபருடைய சமூகத்தார் பெருங்கூட்டம் சொர்க்கம் போகும். அதை நினச்சி நான் அவருக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். பிறகு சொன்னாங்க, மூசா சொல்லுவாங்க, எனக்கு மேலே யாரும் போக மாட்டாங்கன்னு நினைத்தேன். பார்த்தா இங்கே முஹம்மது சாஸ் இதுக்கு மேலே போகிறாங்க. 7வது வானம் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் மஅமூர் என்ற அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வல் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூர் என்ற மஸ்ஜிதின் மீது சத்தியமாக. அது என்ன மஸ்ஜிது? மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜித். அது காபாவுக்கு நேராக அமைக்கப்பட்டிருக்குது. அந்த மஸ்ஜிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே போவாங்க, அல்லாஹ்வை வணங்குவாங்க. மலக்குகள், மனிதர்கள் அல்ல, 70,000 மலக்கு. இப்போ எவ்வளோ பெரியதாக இருக்கும். ஒரு தடவை அவங்க போயிட்டு வெளியே வந்துட்டா மறு தடவை போகிற வாய்ப்பு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் மலக்குகள் போயிட்டு வர்றாங்கன்னா மலக்குமாருடைய படை எவ்வளோ பெருசு. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹூ. உம்முடைய ரப்புடைய படையை அல்லாஹ்வை தவிர யாராலும் எண்ணி முடிக்க இயலாது. இவ்வளோ பெரிய மலக்குகளுடைய படை வானத்தில். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லை வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போனாங்க. அதுதான் இலந்தை மரம் என்று சொல்லப்படுது. அதுக்கு மேலே மலக்குமார்கள் கூட போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு மேலே நீங்கள் போங்க. நபி ஸல்லல்லாஹு ஒரு எல்லை வரைக்கும் போனாங்க. அல்லாஹ்வினுடைய ஒளி, அந்த அல்லாஹ்வை கண்ணால் பார்க்குற சக்தி இல்லை. ஆனால் சில பேருடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்தாங்க என்பதாக. ஆனால் அதிகமான சஹாபாக்குடைய கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சமயத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? அல்லாஹுக்கு முன்னாடி மண்டிட்டு அத்தஹியாத்தில் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் இடத்துல அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அங்கே சொன்ன அத்தஹியாத்தை தான் நம்ம தொழுகையில் ஓதிட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்லப்படுது, தொழுகை மோமினுக்கு மியராஜ், அல்லாஹ்ட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தொழுகை. அத்தஹியாத் ஓதுறாங்க. அல்லாஹ் சலாம் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபியே, உங்களின் மீது என்னுடைய சலாம் உண்டாவதாக. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சலாம் சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் அந்த சலாமை தன்னோட மட்டும் ஆக்கி கொள்ளாமல் உம்மத்தினர்களுக்கும் இந்த சலாம் கிடைக்கணும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ், உன்னுடைய சலாம் என்னுடைய உம்மத்தினர்களில் யார் உன்னை நல்லடியார்கள் இருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கும் உடைய சலாமத்து உண்டாவதாக. பிறகு அல்லாஹ்விடத்தை சில விஷயங்கள் பேசுனாங்க. அல்லாஹு தாலா அங்கே கொடுத்த கட்டளை தான் தொழுகை. உலகத்தில் எல்லா மசாயிலும் வஹியின் மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து மசாயில்கள் சட்டங்களை கொடுத்தாங்க. ஆனால் தொழுகை கடமையாக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அழைத்து அங்கு வைத்து தொழுகையை கடமையாக்கினான்.
நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க 50 வேளை தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அவ்வளோ சந்தோஷத்தோடு வாங்கிட்டு வந்தாங்க. திரும்பி வந்தாங்க. 6வது வானத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன தந்தான் சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு பரிசு கிடச்சிச்சு? சொன்னாங்க 50 வேளை தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹுடைய கட்டளையை தொழுகை விஷயத்தில் எவ்வளோ அசட்டை செய்தார்கள். இதை விட குறைவான வக்து தான் கொடுக்கப்பட்டுச்சு, அதையே அந்த மக்களால் செய்ய முடியலை. உங்களுடைய உம்மத்துகள் பலகீனர்கள், அதனால் நீங்கள் அல்லாட்ட பேசி 50 வேளை தொழுகையெல்லாம் கஷ்டம், அல்லாட்ட பேசி குறைச்சிட்டு வாங்கன்னா. நபி ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் ஸத்தை பார்த்தாங்க, என்னங்க அல்லாட்ட திருப்பி போக முடியுமா? நீங்கள் விரும்பினா போகலாம் நபியே, வாங்க போவோம் அல்லாட்ட போய் பேசுனாங்க. அல்லாஹ் 5 வக்தை குறைத்தான், 45 வக்து வச்சுக்கிடுங்க போங்கன்ட்டு. தேவையா 45 கொடுத்துருந்தா தொழுதுருப்போமா? நபி சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தாங்க. மூசா சொன்னாங்க, இல்லை போங்க அல்லாட்ட. போனாங்க. அல்லாஹ் 40 ஆக்குனா. திருப்பி வர்றாங்க, போகிறாங்க, 5 குறையுது. எத்தனை தடவை போயிட்டாங்க. கடைசியாக 5 தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. அப்பயும் மூசா சொன்னாங்க, போங்க. நபி சொன்னாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா. போதும் என் உம்மத்தை நான் இது விஷயம் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னுடைய உம்மத்தை இது விஷயத்தை நான் கவனம் செலுத்த வைப்பேன். 5 வேளை தொழுகை தான், இதுக்கு மேலே குறைச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒன்றும் இல்லாமல் போயிட்டால் என்ன செய்கிறது? அல்லாஹும் அதுக்கு பிறகு சொன்னாலா தபதீல் அலி கலிமாத்தில்லா, நபியை என்னுடைய முடிவும் அது தான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்பெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. ஆனால் யார் இந்த 5 வேளை தொழுகையை பேர்னதெல்லாம் தொழுவாங்களோ, நான் உங்களுக்கு 50 வேளை தொழுகை நன்மையை கொடுத்துட்றேன். அல்லாஹ் எவ்வளோ இறக்கமுள்ளம் பாருங்கள். நீங்கள் 5 தொழுவுங்க, நான் முடிவு செய்த 50 வக்துடைய நன்மையை நான் தர்றேன். மஞ்சா அபில் ஹசனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்வாரோ அது 1க்கு 10ஆக நாம் கொடுப்போம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு வந்து இந்த விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. 5 வேளை தொழுகைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், இது முறையாக செய்யுங்க. இதை தொழுகையை நிறைவேற்ற சிறப்பை சொன்னாங்க. தொழுகாட்டி உள்ள எச்சரிக்கையை செய்தாங்க. தொழுகாட்டி ஏற்படுற கடுமையான தண்டனை என்ன? உலகத்திலேயே பிரச்சனை, சிக்கல், பறக்கத்தில்லாத வாழ்க்கை. அல்லாஹ் அவங்க முகத்திலிருந்து ஒளி பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்துருவான், உள்ளத்தில் நிம்மதி அல்லாஹ் எடுத்துருவான். நல்லோர்களுடைய துஆல பங்கு இருக்காது தொழுகை இல்லாதவங்களுக்கு. பல்வேறு எச்சரிக்கைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ கிருபை செய்து 5 வேளை தொழுகையை தான் தந்திருக்கிறான். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வசனத்தில் இவ்வளோ பெரிய பிரயாண செய்தியை சின்ன வசனத்தை சொல்லி முடிச்சிருவான். குறைவான நேரத்தில் நிகழ்வு நடந்து முடிஞ்சிடும். இந்த விஷயத்தை குறைஷியெல்லாம் கேலி செஞ்சு சிரித்தான். அப்போ இதை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு குறைஷியல் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இவங்க மேலே வெறுப்பை உண்டாக்கிடுவோம், இவங்க மேலே உள்ள அவநம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு இது நல்ல செய்தி என்பதாக சொல்லி முதலாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் தேடி போகிறான். என்ன அபூபக்கர் தானுங்க இந்த செய்தி தெரியாது. நபி ஸல்லல்லாஹு போயிட்டு வந்த செய்தி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வெளியில் வியாபார நிமித்தமாக போயிருக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த குறைஷியல் முன்னாடியே போய் தடுத்து நிறுத்தி, இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்பதாக இந்த விஷயத்தை போடுறாங்க. என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ காலம் வானத்திலும் செய்தி வருதுன்னு சொன்னார், இப்போ இவரே போயிட்டு வந்ததாக சொல்கிறார். பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டாரான் தெரியுமான்னு கேட்டாங்க. அபூபக்கர் தனக்கு ஒன்றுமே யோசிக்கலை. சொன்னாங்களான்னு கேட்டாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? ஆமாம், அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே சொன்னாங்கன்னா போயிட்டு வந்திருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லைன்னா. கொஞ்சம் கூட யோசிக்கலை. அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் கூட யோசிக்கலை. உடனே ஏற்றுக்கொண்டாங்க. சத்தக்கா, உடனே உண்மைப்படுத்தினாங்க. அன்னைக்கு வச்ச பேர் தான் சித்தீக். கொஞ்சமும் யோசிக்காமல் உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாங்கிற பட்டத்தை கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் ஈமானுங்கிறது. அல்லாஹுடைய ரசூல் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது என்னுடைய அறிவுக்கு எட்டாவிட்டாலும் அது சத்தியமாக நடக்கும் என்று நம்பணும். இவ்வளோ விஷயம் நம்ம கூட ஈமான் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அப்படித்தான். நம்ம கூட எப்போதுமே மலக்குகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாது. நம்பணும், உறுதியாக நம்பணும். அவங்க பேச மாட்டாங்க, நம்ம காதுக்கு விளங்காது, பேசினாலும் விளங்காது, ஆனால் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
நன்மையை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் செய்யும் போது தடுக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. நம்ம உயிமான் சொல்லணும், யார் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்குறான், கூட மலக்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி இதில் குறை செய்கிறது, நான் எப்படி இந்த பாவத்தை செய்கிறது? அல்லாஹ் சொன்னான், வக்குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாஇரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்குது. அந்த புத்தகம் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலையும் மாட்டப்பட்டு கபூர்லேருந்து எழுந்திருப்பாங்க. கபூர்ல எந்திரிச்சு வரும்போது மாலையாக மாட்டப்பட்டிருக்கும். ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்கும். நீ வாழ்க்கையில் என்ன செஞ்சியோ எல்லாம் பதிவு செய்யப்பட்டு முன்னாடி இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். உனக்கு நான் என்ன தர, சொர்க்கம் வேணுமா? இந்த அமலை வச்சு சொர்க்கத்தை கிடைக்குமா? கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இன்றைக்கு கேள்வி கணக்கு கேட்க நான் கேட்க வேண்டியதில்லை, உன்னை நீயே கேட்டு முடிவு செஞ்சுக்கோ. பல்வேறு விஷயங்கள் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டினா. அல்லாஹுக்கு முதலாவது விஷயம் அல்லாஹ் சொன்னா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிட்டான். எந்த இபாதத்தும் அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடாது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்யணும் என்ற இபாதத்துடைய விஷயத்தை சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் சொன்னா, வபில் வாலிதைனி ஹசானா, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியான கடமை பெற்றோர்களுக்கு செய்கிற கடமை. உங்களுடைய பெற்றோர்களோடு உபகாரமாக நடங்க. அவங்க முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தை ரெண்டு வந்துவிட்டால் அவர்களோடு உபகாரமாக நடங்கன்னு பல இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய பெற்றோர்களில் இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், உன்னிடத்தில் உன்னுடைய தாய் தந்தையரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால், நீங்கள் வாலிபமாக ஆக உங்களுடைய பெற்றோர்கள் வயதாக ஆவார்கள், உடல் தளர்ந்து போகும், அவர்கள் உடலுடைய சக்தியில் இழந்து கொண்டிருப்பார்கள், குழந்தையாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நீ எப்படி உபகாரம் செய்யணும்னு அல்லாஹ் படித்து தந்தான். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று கூட நீ சொல்லிவிடாதே. அப்படின்னா சொல்கிற நிலைமை வரலாம். நீ குழந்தையாக இருக்கும் போது சீ என்று சொல்கிற நிலைமையில் இருந்தாய், தாய் தந்தையர் உன்னை பார்த்து சீண்டு சொல்லலை, நீ நஜீஸில் புரண்டு கடந்தா, தாய் தந்தை சீண்டு சொல்லி தூக்கி போட்டுல, எடுத்து சுத்தம் பண்ணி நறுமணம் பூசி உன்னை நுகர்ந்து கொண்டார்கள். அதே போன்று பெற்றோர்களை நீ காண நேர்ந்தால் சீ என்றோ முகத்தையோ சுளித்து விடாதே, சொல்கிற நிலைமை வரலாம். அதில் மட்டும் இல்லை, பொதுவாக ஏதாவது விஷயம் சொன்னால் பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும், கசப்பு முகத்தில் காட்டி விடாதே, வெறுப்பை முகத்தில் காட்டி முகத்தை திருப்பி கொள்ளாதே. ஃபலா தன்ஹருஹுமா, அவர்களை அதட்டி பேசிவிடாதே. சஹாபாக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அதட்டி பேசுறது என்று சொன்னால் அவர்களுடைய குரலை விட உன் குரலை உயர்த்தி விடாதே. அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய குரலை மெதுவாக பேசு. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களிடத்தில் சங்கையாக அழகாக கண்ணியமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். பிறகு அல்லாஹ் சொன்னா, வக்ஃபிது லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கிருபை என்னும் ரக்கை அவர்கள் மீது நீங்கள் தாழ்த்துங்கள். எப்படி ஒரு கோழி தான் குஞ்சுகளை ரக்கையை விரித்து அணைக்குமோ அதுபோல பெற்றோர்களை அணையுங்கள். வக்ஃபிது லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லித்தரான். நீ அவர்களுக்காக எப்படி துஆ செய்யணுங்கிற துஆவையும் அல்லாஹ் சொல்லித்தரான். ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தை கிருபை செய் அல்லாஹ், இரக்கம் காட்ட அல்லாஹ். கமா ரப்பயானி சகீரா, நான் குழந்தையாக இருக்கும் போது என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருப்பாங்க, அன்பு செலுத்தி என்னை பாராட்டி சீராட்டி என்னை ஆளாக்குனாங்க, அதுபோல் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு. அவங்க உயிரோடு இருந்தாலும் இந்த துவா பொருந்தும், அவங்க கபூரில் போய் இருந்தாலும் இந்த துவா பொருந்தும். பிள்ளைகளுடைய துவாவை கொண்டு தான் பெற்றோருடைய கபூரில் அவர்கள் சுபிச்சமாக இருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹினுடையார்களே, அல்லாஹ் இப்படியெல்லாம் நமக்கு பெற்றோர்களோட நடக்கிற விஷயம், பிற சொந்த பந்தங்களோட, ஏழைகளோட, அதே மாதிரி செலவு செய்கிற விஷயத்தில் ஒரேடியாக ஊதாரித்தனமாக இஸ்ராஃபு செய்யாதீங்க. தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்கிறது வீண் விரயம். தீனுக்கு எவ்வளோ செலவு செஞ்சாலும் அது வீண் விரயம் கிடையாது. துனியாவுக்கா நம்முடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் தேவைக்கு தான் செலவு செய்யணும். அது கூடுதலாக செஞ்சால் அது வீண் விரயமாக போயிடும்.
அதே மாதிரி கஞ்சத்தனமும் செய்யாதீங்க. செலவு செய்ய வேண்டிய இடத்த செலவு செய்யாமல் கஞ்சத்தனமும் செய்யாதீங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னான். பிறகு விபச்சாரத்தை பற்றி சொன்ன அல்லாஹ் தாலா விபச்சாரத்தின் பக்கமே போயிடாதீங்க அப்படின்னா விபச்சாரம் செய்யாதீங்கன்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கமே போகாதீங்க. அதை போனால் செய்ய சொல்லும். இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரத்தின் பக்கம் போகுதல் என்று சொன்னால் பார்வை தான் விபச்சாரத்தின் முதல் படி. பார்வையை பேணுங்கள். பார்க்கக்கூட அந்நிய ஆண்களை பெண்கள் பார்ப்பது, பெண்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பது, அது நேராக பார்த்தாலும் சரி அல்லது வீடியோவில் பார்த்தாலும் சரி ஹராம் ஹராம் தான். பயான் செய்கிறாங்க, தொழுக வைக்கிறாங்க, பெண்கள் ஸ்டேஜில் ஏறி பயான் செய்கிறாங்க, அதை உட்காந்து வீட்டில் உட்காந்து பயானை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்மா, என்ன அழகா அந்த பிள்ளை பேசுது. ஹராம் ஹராம் தான். இது போன்ற விஷயங்களை நாம் பேணுவதன் மூலமாக பத்தினித்தனத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யத்தீம்களுடைய பொருள் விஷயத்தில் பேணுதலாக நடக்கும்படி சொன்னான். பிறகு வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீங்களோ மோசடி இல்லாமல் ஒப்பந்தத்தை முறையாக நிறைவேற்றுங்கள். இது போன்ற பல்வேறு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் சமூகவியல் சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு பாடமாக சொல்லித்தந்தான். இதெல்லாம் நம்ம மனசில் பதிய வைத்து அல்லாஹுடைய கட்டளைகளை பூரணமாக நிறைவேற்ற முயற்சி செய்யணும். விசேஷமான மாதத்தில் விசேஷமான இரவுகளில் இருக்கிறோம். அல்லாஹிடத்தில் எப்படியாவது நாம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது